அதனால் இந்த சமையல் வந்து நம்ம இன்றைக்கி நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப ஆரோக்கியமான சமையல். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நான் தக்காளி நிறைய போட்டிருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தக்காளி போடுவாங்க. ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் மேலே போட்டு நல்லா கரைச்சி பூண்டு, ஜீரகம், மிளகு இது மட்டும் நல்லா தட்டி சின்ன வெங்காயமாக தட்டி வரமிளகா போட்டு தாளிச்சு விட்ருவாங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு தட்டு சாதம் சேர்த்து சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு இப்போ எல்லாமே வந்து கிராமத்து ஸ்டைலில் தான் எல்லா சமையலும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொட்டிட்டு கோயிலாக அலையிறது, ஹாஸ்பிட்டல் கொட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம உடம்பு பொறுத்து நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே நம்ம கொஞ்சம் நமக்கு பாரம்பரியமான உணவுகளில் கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து கற்றுட்டோம்லான்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்படுற மாதிரி அந்த குழந்தைங்க இன்னும் அவங்களுக்கு அவங்க ஜெனரேஷனுக்கே என்னென்ன எந்த மெத்தடில் சாப்பிட்ற உணவுகள் கிடைக்கும்னு தெரியாது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது இன்றைக்கி காலம் போகிற போக்கில். அந்த மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்க உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாய் மக்களே, இது டபுளாக வரும் இந்த வீடியோ பாருங்கள். கட் ஆகிடுச்சு இடையில் அதில் போட்டிருக்கேன்.